போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி ஒரு கியூட்டான ரோஸ் பட் மாதிரி ரோப்க்கு வந்து பிளவுஸ்க்கு சுடிதாருக்குலாம் நம்ம ரோப் தப்போம்ல, அந்த ரோப்க்கு ஹேங்கிங் வந்து எப்படி செய்யறது அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹேங்கிங் செய்யறதுக்கு வந்து நம்ம ரோப் தைச்சுக்கலாம். ரோப் தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் அகலத்துல வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கிராஸ் பீஸ்ல வந்து நீங்க ரோப் தச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும். அதனால தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நல்லா மெல்லிசாவும் நமக்கு வந்து ரோப் வந்து கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பிளவுஸ் ரோப் தைக்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோல வந்து இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீடைலா கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. தேவையான அளவு நீளத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதோட ராங் சைடு வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சு வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து எந்த அளவுக்கு மெல்லிசா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரோப் சின்னதா வந்து கிடைக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். இப்ப இதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஊசியில நூல் வந்து திக்கான நூலா வந்து கோர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒரு சைடு வந்து முடிச்சு போட்டிருக்கேன். இந்த ரோப் வந்து நம்ம ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்கலாம். ஊசியை வந்து பின்பக்கமா விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சைடு வந்து நூலை பிடிச்சிட்டு இங்க இருக்க அந்த துணியை ஃபுல்லா வந்து நம்ம ரிவர்ஸ்ல திருப்பி எடுக்க போறோம். ஸ்டார்டிங்ல மட்டும் இந்த மாதிரி லைட்டா எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியா ரிவர்ஸ்ல திரும்பி வந்துடும். நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறதுனால இந்த துணி வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து நமக்கு ரோப் வந்து ரிவர்ஸ்ல திரும்பி வந்துடும். இந்த பக்கம் இருக்க நூலை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி 2 எண்டையும் வந்து நல்லா வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நீளத்துக்கு நீங்க ரோப் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுல வந்து நம்ம நார்மலா தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பெல் மாதிரி ஹேங்கிங் தான் வந்து தச்சு விடுவோம். இப்போ வந்து ரோஸ் பட் மாதிரி நம்ம ஹேங்கிங் செய்யறதுக்கு நான் இதுக்கு கான்ட்ராஸ்டா இன்னொரு கலர்ல வந்து நான் சதுரமா ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சதுரமா 2 பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட நீளம் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் நீளம் 4 இன்ச் அகலம் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலா பெல் ஹேங்கிங் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இதை அப்படியே வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சு இந்த ரோப்பை இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி மடிச்சு வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் போடுவோம். அப்ப வந்து நமக்கு முக்கோணமா வந்து பெல் மாதிரி ஹேங்கிங் வரும். இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரோஸ் பட் மாதிரி தைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட்ல தைக்கலாம். கையிலேயே வந்து கை ஊசி வச்சும் தைச்சு விடலாம். நீங்க மிஷின்லயும் தைக்கலாம். 2 மெத்தட்லயுமே வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த அளவுக்கு துணி வந்து கிராஸா எடுத்துட்டு நம்ம பெல் ஷேப்புக்கு மடிப்போம்ல அதே மாதிரி பாதியா இந்த மாதிரி கிராஸா மடிச்சுக்கோங்க. துணியோட நல்ல பக்கம் தான் தெரியுற மாதிரி மடிச்சுக்கணும். இது வந்து துணியோட ராங் சைடு. இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ரோப் வந்து இந்த மாதிரி நடுவுல வச்சுக்கோங்க. இப்ப இந்த கிராஸ்ல இருக்க துணிய இந்த மாதிரி இப்படி பிடிக்கணும். நடுவுல வந்து நமக்கு அந்த ரோப் தெரியணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரோப் வந்து நம்ம தைக்கும் போது உள்ள இறங்கிரும். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க இந்த துணியை இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இந்த 2 கார்னரும் கரெக்டா இந்த இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட போறோம். தைக்கிறதுக்கு இந்த நார்மல் ஹெம்மிங் நீடில்ல நான் நூல் வந்து டபுளா எடுத்து கீழே முடிச்சு போட்டிருக்கேன். இப்ப இந்த கார்னர்ல இருந்து நம்ம தைக்கலாம். கீழ இருந்து ஊசி எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நூல் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நம்ம சாதாரண ஓட்டு தையல் போடுவோம்ல அதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். தைக்கும் போது இந்த ரோப்பையும் சேர்த்து வந்து தையல் போடணும். இது மாதிரி இந்த துணியோட இன்னொரு பக்கம் வரைக்கும் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஊசி எடுத்துடலாம். துணியையும் சேர்த்து இந்த மாதிரி சுருக்கிக்கோங்க. சுருக்குனதுக்கு அப்புறம்
இந்த நூலை வச்சே வந்து இந்த மாதிரி 2 தடவை வந்து சுத்தி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஃபுல்லா வந்து நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கோங்க. 2-3 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா த்ரெட் கட் பண்ணிட்டு இந்த மேல இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இதை வந்து நம்ம ரிவர்ஸ்ல திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பட் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கைத்தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போடணும். கைத்தையல் ஸ்ட்ராங்கா போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரோப் வந்து தனியா நம்ம திருப்பும் போது வந்துடும். இப்போ தச்சு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ரோஸ் பட் மாதிரி ஒரு ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்க. இது கையில தச்சு விட்டுருக்கோம் இந்த மாதிரி. இதே மாதிரி இப்ப அடுத்து மிஷின்ல தைக்கிறது எப்படின்னு பாக்கலாம். இப்ப இந்த சைடு வந்து நான் மிஷின்ல தச்சு காமிக்கிறேன். இதுக்கும் அதே அளவு கிளாத் தான் எடுத்திருக்கேன். 4 இன்ச் நீளம் 4 இன்ச் அகலம். ராங் சைடு உள்ள இருக்கிற மாதிரி துணியை வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரியே தான் நடுவுல ரோப்பை வச்சுட்டு இந்த கிராஸ்ல இருந்து இந்த கிராஸ் துணி வந்து இங்க இருக்கணும். அதே மாதிரி இந்த கிராஸ் துணி இங்க இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நடுவுல ரோப் தெரியுற மாதிரி மேல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லா வந்து கையிலே வந்து சுருக்கிட்டு இந்த இடத்துல அப்படியே வந்து மிஷின்ல வச்சு தச்சு விட்டுறலாம். மிஷின்ல தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேடா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா பிடிச்சு வச்சு கரெக்டா ஒரே இடத்துல தையல் போடுற மாதிரி நல்லா டைட்டா வந்து தையல் போட்டுக்கோங்க. நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுலயும் வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் தச்சதுக்கு அப்புறம். இப்போ மேல இருக்க எக்ஸ்ட்ரா துணி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரோப் வந்து நமக்கு நடுவுல சேர்த்து தச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து ரிவர்ஸ்ல திருப்புங்க. நம்ம மிஷின்ல தச்சு விட்டது நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நம்ம கையில தச்சு விட்டு அதே பிளவுஸ் அந்த ரோஸ் பட் மாதிரியே அழகா வந்திருக்கு. இது நம்ம ஃபர்ஸ்ட் கையில தச்சு விட்டது, இது வந்து மிஷின்ல தச்சது. 2 மெத்தட்லயும் தைக்கலாம். நீங்க தச்சீங்கன்னா நல்ல குமிழ் மாதிரி ஒரு பினிஷிங்ல இருக்கும். கையில தைக்கிறதுக்கும் மிஷின்ல தைக்கிறதுக்கும் கொஞ்சம் பினிஷிங் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க எந்த மெத்தட்லனாலும் நீங்க வந்து தச்சு விடலாம். 2 ஹேங்கிங் வந்து ரோஸ் பட் மாதிரி இருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இதே மெத்தட்ல நீங்க வந்து உங்களோட பிளவுஸ்க்கோ இல்ல சுடிதாருக்கோ வந்து ரோப் ஹேங்கிங் வந்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து நீங்க மேல இருக்க ரோப்பும் கீழே இருக்க அந்த ஹேங்கிங் வந்து தச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கே நல்லா டிஃபரெண்டா இருக்கும். இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இது மாதிரி போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.